தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/9/2024 சனிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம் காலை 11:40 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி. உலகெங்கும் உள்ள விநாயகப் பெருமானை மக்கள் உள்ளன்போடு வழிபடுகின்றார் நாள். இன்றைக்கு பிள்ளையார்பட்டி என்ற ஒரு ஊரிலே, அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார்பட்டி என்ற ஒரு ஊர், பிள்ளையார் என்ற பெயரிலேயே இருக்கின்ற ஊர். அங்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்று கூடுவார்கள். அந்த விநாயகப் பெருமானை தரிசிப்பார்கள். வடக்கு நோக்கி வீட்டிலிருந்து அருள் வழங்குகின்ற பிள்ளையார். அதே போல மிகப்பெரிய விநாயகர், முக்குருணி விநாயகர் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலே இருக்கிறது. ஈச்சனாரியிலே கோயமுத்தூர் பக்கத்திலே அங்கு ஒரு பெரிய விநாயகர் இருக்கிறது. இந்த ஆனைமுகனை நாம் முதலிலே தொழ வேண்டும். எதற்கு என்றால், பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு காரியத்தை தொடங்கினால்தான் எல்லையில்லாத நற்பலன்கள் கிடைக்கும் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனைமுகனை பார்க்காமல் இருக்க முடியுமா? அவன் அருள் இல்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமா? நம்பிக்கைகள் அத்தனையும் நடக்க வைப்பவன், அந்த தும்பிக்கையான் நம்பியவர்க்கு துணை இருப்பவன். வாழ்க்கையினை வசந்தமென மாற்றி காட்டுவான், வாழ்க்கையினை வசந்தமென மாற்றி காட்டுவான். அவன் வரும் துயரை தடுத்து நிறுத்தி வளர்ச்சி கூட்டுவான். சேர்க்கும் பொருள் அத்தனையும் சேமிப்பாக்குவான். செல்வாக்கை நமக்களித்து சிக்கல் போக்குவான். காரியத்தை தொடங்கும் போது கணபதி என்போம், காரியத்தை தொடங்கும் போது கணபதி என்போம். அவனை காக்கும் தெய்வ வரிசையிலே முதலினில் வைப்போம். முதல்ல பிள்ளையாரை கும்பிடணும். பேரும் புகழும் நமக்கு அளிக்கும் தெய்வம் அல்லவா அவன். பிறப்பினிலே சிவனின் மூத்த பிள்ளை அல்லவான்னு ஒரு பாடல். சிவனின் மூத்த பிள்ளை விநாயகப் பெருமான். அந்த விநாயகருக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா, அருகம்புல்லை அள்ளி ஆனைமுகன் உனக்கு அளிக்க, பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் தருபவன் நீ, உருகி மனமுருகி உனைத்தொழுது போற்றுகின்றேன், அருகில் வந்தம்மை ஆதரிப்பாய் கற்பகமேனு கற்பக கவசம் சொல்லுது. நம்ம அவருக்கு போடுறது அருகம்புல், ஆனால் போட்டு கும்பிட்டு வந்தோம்னா பெருகும் பொன் நமக்கு வரும். கவிஞர் கண்ணதாசன் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போனார். பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வந்த உடனே அவர் நினைச்ச காரியம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே ஒரு பாடல் எழுதினார். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிய வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் படிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மைன்னு எழுதினார். பொய்யில்லை, இது உண்மை, என் வாழ்க்கையில் நடந்ததுங்கிறார். அப்படிப்பட்ட ஆனைமுகனை இன்று நீங்கள் வழிபட்டு உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து, இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கணபதியை தொழுது காரியங்களில் வெற்றி காண வேண்டிய நாள் இந்த நாள். இன்று எடுத்த காரியங்களில் எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லம் தேடி நல்ல தகவல் வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாலையிலேயே நீங்கள் புகழ்மிக்கவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். 3 செவ்வாய் இருப்பதனால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். நட்போட்ட விரிந்து நலம் கிடைக்கும். நண்பகலுக்கு மேல் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். திருமண முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. தெய்வீக சிந்தனை மேலோங்குவதனாலே இன்று நீங்கள் அருகில் இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல நினைப்பீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் பலம் நன்றாக இருந்தால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டு. இருப்பினும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலும் ராகு இருப்பதனாலே தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்பதெல்லாம் உண்டு. யோகமான நாள். அது மட்டுமல்ல, சேமிப்பு உயரும், செல்வாக்கும் உயரும். இன்று நீங்கள் பிரபலஸ்தர்களை சந்தித்து பெருமை காணப் போகின்றீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி வலுவிழந்திருந்தாலும் கூட விரயஸ்தானத்தில் செவ்வாய். வாங்கிய சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் உருவாகலாம். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ள உதவும் இந்த நாளாக சனிக்கிழமை அமைகின்றது. இன்று சனி பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும். ஆனைமுகப் பெருமானையும் வழிபட வேண்டும். வழிபாட்டின் மூலமே இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். சிம்மராசி நேயர்களே, சூரியனும் சனியும் பார்க்கின்ற நாள். உங்கள் ராசியில் சூரியன், 7 சனி. எனவே குடும்பச் சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும். நட்பு கூட பகையாகலாம். உறவினர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். யாரிடமேனும் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். என்ன இருந்தாலும் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெற வேண்டுமானால் உங்களுக்கு ஆலய வழிபாடு தேவை. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கேது என்பது விநாயகப் பெருமானுக்குரிய கிரகம் என்பார்கள். கேது திசை நடந்தால் விநாயகரை வழிபட வேண்டும் என்பார்கள். உங்களுக்கு ராசியிலேயே கேது. அதிலும் இன்றைக்கு விநாயகருக்குரிய சிறப்பான நாள், விநாயகர் சதுர்த்தி. எனவே இன்று அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுகப் பெருமானை வழிபட்டு காரியத்தை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்து நல்ல
பலனும் உங்களுக்கு கிடைக்கலாம். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் வெற்றி நடை போடும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே உங்களுக்கு சந்திரன் இருக்கின்றார். எனவே தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கின்றது. தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலம். வரவறிந்து செலவு செய்த உங்களுக்கு இன்று வரவு கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கலாம். அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் சூழல் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விநாயகர் பெருமான் அருளாலே வெற்றிகள் வந்து சேர்கின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று விநாயகர் பெருமானை வழிபடுவது நல்லது. முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வழிபாடு உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கட்டிடப் பணி தொடரும். காசு பண புழக்கமும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். இன்று குரு பார்வை இருப்பதனாலே எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. பொருளாதாரம் உச்சநிலையை அடையும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஏழிலே செவ்வாய் இருப்பதனாலே மனக்கலக்கம் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. நாடி வந்த நண்பர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகும் சூழல் கூட உண்டு. ஆறிலே வியாழன் இருப்பதால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் தீரும். குதூகலம் கூடும். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். கசந்த காலங்கள் எல்லாம் வசந்த காலங்களாக மாற வேண்டுமானால் குரு பார்வை தேவை. அந்த குரு இப்பொழுது உங்கள் ராசியை பார்க்கின்றார். 12க்கு அதிபதி என்பதால் விரையாதிபதியாக இருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். பிள்ளைகள் திருமண வயதடைந்து இருந்தால் அதற்கு திருமணமாகவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு சுபகாரிய பேச்சுக்கள் வந்து முடிவாவதற்கான அறிகுறி தென்படும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி. எனவே ஓய்வு நேரத்தில் கூட உங்களுக்கு உழைக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். திட்டமிட்டு எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பதவியில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். நீண்ட நாளாக தீராத நோய் இன்று தீரலாம். மாற்று மருத்துவம் அதற்கு கை கொடுக்கும். நினைத்தது நிறைவேறி நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமானால் குருவினுடைய பார்வை பதிய வேண்டும். எந்த இடத்தில்? அஷ்டமத்தில். இப்பொழுது உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பார்வை பதிகிறது. எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. குமுறும் நெஞ்சம் அமைதியடைய கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள் என்று கூட நான் சொல்லுவது வழக்கம். அமைதி கிடைக்காது. அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் குறையும். குறுக்கீடு சக்திகளும் நெருக்கடிகளும் அதிகரிக்கலாம். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உத்தியோகத்தில் கிடைக்காது. எனவே எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.